Taste the Daily. சிவகங்கை மாவட்டம் திருப்புவனத்தில் புரட்சி தமிழரின் எழுச்சி பயணத்தின் நோக்கத்தை விளக்கும் வகையில் அதிமுக அம்மா பேரவை சார்பில் பிரச்சாரம் மேற்கொள்ளப்பட்டது. அம்மா பேரவை மாவட்ட செயலாளர் இளங்கோவன் தலைமையில் வாரச்சந்தை, வணிக வளாகங்கள் உள்ளிட்ட நகரின் முக்கிய பகுதிகளில் பிரச்சாரம் மேற்கொள்ளப்பட்டது. இதில் அதிமுக ஆட்சியின் சாதனைகள் குறித்தும் 4.5 ஆண்டுகால திமுக ஆட்சியின் அவலங்கள் குறித்தும் மக்களுக்கு விளக்கப்பட்டது. இப்பிரச்சாரத்தில் மாவட்ட அம்மா பேரவை துணைத் தலைவர் அகரம் கணேசன், மாவட்ட அம்மா பேரவை இணைச் செயலாளர் அழகர் பாண்டியன் உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் திரளானோர் கலந்து கொண்டனர். சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூரிலிருந்து திமுக கூட்டணி கட்சியான கம்யூனிஸ்ட் மற்றும் திமுகவை சேர்ந்த 100க்கும் மேற்பட்டோர் அதிமுகவில் இணைந்தனர். தேவக்கோட்டையில் உள்ள மாவட்ட கழக செயலாளரும் சட்டமன்ற உறுப்பினருமான செந்தில்நாதன் இல்லத்தில் நடைபெற்ற இந்நிகழ்வில் திருப்பத்தூர் கிழக்கு ஒன்றிய செயலாளர் வடிவேல், முன்னாள் மாவட்ட சேர்மன் பொன்மணி பாஸ்கரன், விராமதி முத்துப்பாண்டி, கீழ செவல்பட்டி ரஞ்சித்குமார் ஆகியோர் தலைமையில் மாற்றுக் கட்சியிலிருந்து விலகிய திரளானோர் தங்களை கழகத்தில் இணைத்துக் கொண்டனர். கட்சியில் இணைந்த புதிய உறுப்பினர்களை மாவட்ட செயலாளர் வரவேற்று வாழ்த்தினார். கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையம் அருகே ஓடந்துறை ஊராட்சியில் 14,41,000 ரூபாய் மதிப்பில் வளர்ச்சிப் பணிகளை அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் AK செல்வராஜ் தொடங்கி வைத்தார். கல்லாறு சோதனை சாவடியில் ஊராட்சி பொது நிதியின் கீழ் 6,65,000 ரூபாய், தூய்மை பாரத இயக்கம் சார்பில் திட்டத்திற்கு 2,10,000 ரூபாய் என மொத்தம் 8,75,000 ரூபாய் மதிப்பில் சமுதாய சுகாதார வளாகம் கட்டும் பணிக்கான பூமி பூஜை நடைபெற்றது. இதேபோல் சமத்துவபுரம் கிராமத்தில் 5,66,000 ரூபாய் மதிப்பில் வடிகால் வசதி ஏற்படுத்த பூமி பூஜை போடப்பட்டது. இதில் கழக நிர்வாகிகள், ஊர் மக்கள் கலந்து கொண்டனர்.